நம்மள அறியாமலே சில காரியங்களை நம்ம செய்வோம். அது நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வேக வேகமா சாப்பிடுவோம். அது நம்மளுடைய இரைப்பைய பாதிக்கும். நம்மளுடைய வயிறை பாதிக்கும். சரியான செரிமானம் ஏற்படாது. சிறுநீர் வந்த உடனே அதை கழிக்காம ரொம்ப நேரம் நம்ம அடக்கி வச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை பாதிக்கும். சரியா தூங்கலை, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறோம், சீக்கிரம் எழும்பிடுறோம் அப்படின்னா நம்ம மூளையோட யோசிப்பு தன்மை, அதாவது சிந்தனை தன்மையை அது பாதிக்கும். ரொம்ப நேரம் டிவி இல்லைன்னா செல்ஃபோன் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இது நம்ம கண்களை பாதிக்கும். அதிகமான இனிப்பு வகைகள் இல்லைன்னா சர்க்கரை சாப்பிட்டா அந்த பழக்கம் நம்ம கல்லீரலை பாதிக்கும். ஏன்னா கல்லீரல் அந்த சர்க்கரையை செரிமானம் பண்றதுக்கு கொஞ்சம் திணறும். மன அழுத்தம், எதையாவது ஒன்று யோசிச்சு யோசிச்சு அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தோன்னா அது நம்ம இதயத்தை பாதிக்கும். இப்போ புதுசாக எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் காதில் இயர்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டே இருக்கிறது. பேசுகிறாங்களோ இல்லையோ, பாட்டு கேட்குறாங்களோ இல்லையோ, இயர்ஃபோன்ஸ் எப்பயுமே காதில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நம்ம தொடர்ந்து இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிகிட்டே இருந்தோன்னா அது நம்ம காதோடைய கேட்கும் திறனை பாதிக்கும். இதில் எத்தனை காரியங்களை நீங்கள் உங்களை அறியாமலே செய்கிறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு உறுப்பு பாதித்தாலும் அதை நம்ம மாற்றிக்க முடியாது. ஏன்னா அது கடையில் கிடைக்காது. உடம்ப கவனமாக பார்த்துக்கணும்.